மருமகளுக்கு தாலி கட்ட சென்ற மாமியார் தனக்கு தானே தாலி கட்டிக்கொள்ள சென்ற மணமகன் என சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமின்றி நடந்து முடிந்தது திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண நிகழ்ச்சி. தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு வருகிற 27ஆம் தேதி 48வது பிறந்த நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட சுங்கச்சாவடி பகுதியில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் எளியோர் எழுச்சி நாள் என்னும் பெயரில் 48 இணையர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னின்று திருமணங்களை நடத்தி வைத்தார். இணைந்து மணமக்களை வாழ்த்துவோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களது தலைமையில் 48 இணையர்களுக்கான திருமண விழா தற்போது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மேலும் மணமக்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் மற்றும் தலா 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரங்கேறின. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாலியை எடுத்து மணமகனின் தாயாரிடம் சரி செய்ய கொடுத்தார். அப்போது மணமகன் தாலியை கட்டுவதற்கு பதிலாக அவரது தாயார் தாலியை வாங்கி மணமகள் கழுத்தில் கட்ட முயன்றதால் சிரிப்பலை ஏற்பட்டது. திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார், குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். பின்னர் மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் அரங்கேறிய சுவாரஸ்யத்தை விவரித்தார். அதில் இங்கு 48 திருமணம், எனது இல்லத்தில் 2 திருமணம் என மொத்தம் 50 திருமணங்களை நடத்தி வைத்ததாகவும் அதற்காக தனக்கு 50 வயது ஆகிவிட்டதாக சொல்லிவிடக் கூடாது என நகைச்சுவையாக கூறினார். இங்கே 48 திருமணங்கள், இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய இல்லத்துல 2 திருமணம் முடிச்சு வந்திருக்கிறேன். அதுக்காக 50 வயசாக. தொடர்ந்து பேசியவர் பதற்றத்தில் சிலர் தங்களின் மாலையை தாங்களே போட்டுக்கொண்டதாகவும் ஒரு இளைஞர் தாலியை தனக்குத்தானே கட்டிக்கொள்ள போனார் என்றார். அது தவறு கிடையாது, பெண்கள் தான் தாலி கட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்றார். ஒவ்வொரு ஜோடி வரும்பொழுதும் அது ஒரு சில பேர் அவசரத்திலையா இல்லை பதட்டத்திலையான்னு தெரியல, அவங்க மாலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் தாலியை தானே எடுத்து கட்டிக்கிட்டான். தவறு கிடையாது, பெண்கள் தான் தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? பெரியார் சொன்னதுதான் அதெல்லாம். ஒரு இளைஞர் 5 முடிச்சுகள் எல்லாம் போட்டு தாலி கட்டி விட்டதாகவும் கேட்டதற்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்ததாக கூறினார் என்று உதயநிதி ஸ்டாலின் கலகலப்பாக பேசினார். சின்னதா கண் கலங்கினாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சா இல்ல ஆனந்த கண்ணீரா எனக்கு தெரியல. ஏமா கண் கலங்குற அப்படின்னு கேட்டேன். இப்ப கல்யாணம் ஆச்சு. ஒரு பையன் 5 முடிச்செல்லாம் போட்டான். நம்ம கட்டிக்கிட்டே இருக்க இல்லை, நான் ஸ்ட்ராங்கா கட்டணும்னு அப்படின்னு. அப்போ நம்ம கலாநிதி வீரசாமி பொண்ணு கண் கலங்கினாங்க. கலாநிதி வீரசாமி சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியல, இதுதான் அந்த பொண்ணு அழுவுற கடைசி நாள், இனிமே அந்த பையன் தான் அழுவப்பா அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொன்னார். தமிழக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் உள்ளதால் இதனை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கி போய் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த திட்டங்களை பார்த்து கோபம் வரதான் செய்யும் என்றும் கூறினார். தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் பெயரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம்.
இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.